மாணவர்களே வணக்கம். EG2 உடைய இரண்டாவது யூனிட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல பார்த்துட்டோம். செகண்ட் யூனிட்டுமே ஆல்மோஸ்ட் 2.1 பாதி வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ EG2 உடைய செகண்ட் யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா பிம்பம் அல்லது நிழல்னு சொல்லுவோம். பிம்பம் அல்லது நிழல் அதை பற்றி படிக்கிறது. அந்த பிம்பமோ அல்லது நிழலை வரைகிறதான் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். எதோட நிழலை வரைய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்ஸ். சாலிட்ஸ் அப்படிங்கிறது உருவங்கள். என்னென்ன சாலிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரைமரி ஆப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிசம். பிரைமரி ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிசம், ரெண்டாவது பிரமிட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிரமிட், பிரிசம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரமிட். இந்த பிரிசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அதனுடைய ஃப்ரண்ட் வியூ முகப்பு தோற்றம். முகப்பு தோற்றம் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்ததுன்னா அதை பிரிசம் சொல்றோம். அதுக்கு பேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்ட் ஒரு பிரிசம். இது என்ன பிரிசம்னா ரெக்டாங்குலர் பிரிசம் சொல்லலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ் இருக்கு. கீழே ஒரு பேஸ் இருக்கு, மேலே ஒரு பேஸ் இருக்கு. ரெண்டு பேஸ் இருந்துச்சுன்னா இது என்ன சொல்றோம்னா பிரிசம் சொல்றோம். டூ பேசஸ், ரெண்டு பேஸ் இருக்குதுன்னா அதை பிரிசம் சொல்லலாம். மேல ஒரு பேஸ், கீழே ஒரு பேஸ். அதுவே பிரமிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் தான் இருக்கு. பிரமிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டே வச்சிருக்கிறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரமிட். ஓகேவா? அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரிசம். பிரிசம்ல பாத்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ், மேல ஒரு பேஸ். ரெண்டு பேஸ் இருக்கா? ரெண்டு பேஸ் இருந்துச்சுன்னா இதை பிரிசம்னு சொல்றோம். ஒரு பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம்னா பிரமிட்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ரெண்டு ஆப்ஜெக்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாலிட்ஸ் வரும். என்னென்ன சாலிட்ஸ் பார்த்தோம்னா இப்போ பிரிசத்துக்கு கீழே இது பிரிசம், இது பிரமிட். இப்போ பிரிசத்துக்கு கீழே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் பிரிசம். இது ஏன் ட்ரையாங்குலர் பிரிசம் சொல்றோம்? இது ஏன் ட்ரையாங்குலர் பிரிசம் சொல்றோம்னா இதோடைய பேஸ் இருக்கு இல்லையா? இந்த பேஸ் அடிப்பாகம். இந்த பேஸ் என்ன ஷேப்ல இருக்கு பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஓகேவா? ட்ரையாங்குலர் ஷேப்ல இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்றோம்னா இது ட்ரையாங்குலர் பிரிசம் சொல்லலாம். கீழே ஒரு ட்ரையாங்குலர் பேஸ், மேல ஒரு ட்ரையாங்குலர் பேஸ். ரெண்டு ட்ரையாங்குலர் பேஸ் இருந்துச்சுன்னா அதை ட்ரையாங்குலர் பிரிசம் சொல்றோம். அடுத்து ஸ்கொயர் और रेक्टेंगुलर प्रिज्म. இது பாத்தீங்கன்னா நாலு சைட்ஸ் இருக்கு, 4 சைட்ஸ். கீழே இருக்கிறதும் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், மேல இருக்கிறதும் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர். அந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா இதை ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிரிசம் சொல்றோம். அடுத்து இது 3, இது 4. அடுத்து 5 இருக்கிறது என்னது? பென்டகன். இதுக்கு அப்படித்தான் ரெண்டு பேஸ் இருக்கும். ரெண்டு பேஸுமே என்ன உருவத்தில் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பென்டகன் ஷேப்ல இருக்கும். பென்டகன் ஷேப். இந்த பேஸும் பென்டகன், இந்த பேஸும் பென்டகனா இருந்துச்சுன்னா அதை பென்டகனல் பிரிசம் சொல்றோம். அடுத்தது ஹெக்ஸாகனல் பிரிசம். ஹெக்ஸாகனல் பிரிசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ரெண்டு பேஸுமே என்ன ஹெக்ஸாகன் ஷேப்ல இருந்துச்சுன்னா அதை ஹெக்ஸாகனல் பிரிசம் சொல்றோம். லாஸ்ட் ஒன் சிலிண்டர். சிலிண்டர் எப்படி இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல் ரவுண்ட் ஷேப் இருந்ததுன்னா கீழே இருக்கிற பேஸ் ரவுண்டு, மேல இருக்கிற பேஸ் ரவுண்டு. ரெண்டு பேஸுமே ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம்னா சிலிண்டர்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம பிரிசத்துக்கு கீழே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது. ட்ரையாங்குலர் பிரிசம், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிரிசம், பென்டகன் பிரிசம், ஹெக்ஸாகனல் பிரிசம் அண்ட் சிலிண்டர். அதே மாதிரி பிரமிட்லயும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வரும். இதுல பிரமிட்ல என்னன்னா கீழே மட்டும்தான் பேஸ் மட்டும்தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் தான் இருக்கும்.
இதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிட். ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிரமிட். அடுத்து பென்டகன் பிரமிட், அடுத்து ஹெக்ஸாகன் பிரமிட். ஹெக்ஸாகன் பிரமிட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கோன். பிரிசத்துக்கு எப்படி சிலிண்டரிக்கல் ஷேப் ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா அது சிலிண்டர்னு சொல்றோம். அதுவே பிரமிட்ல வந்து ரவுண்ட் ஷேப் வந்ததுன்னா அதை என்ன சொல்றோம்னா கோன்னு சொல்றோம். கோன் எப்படி இருக்கும்? கோன் இருக்கும். இதனுடைய ரவுண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து கோன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் பார்க்க போறோம். இந்த ப்ரொஜெக்ஷன் எதெல்லாம் பார்க்க போறோம்னா பிரிசத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி பிரமிடுக்கு கீழே வரக்கூடிய இந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ், இந்த 10 ஆப்ஜெக்ட்டையும் 10 ப்ரொஜெக்ஷனை பத்தி பார்க்கறதா பார்த்தீங்கன்னா இந்த டாபிக். ஓகேவா? சரி, அடுத்தது மொத்தமா ஒரு 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கண்டிஷன்ஸையும் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் படி இருந்துச்சுன்னா அதனுடைய நிழல் தோற்றம் பிம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரையறதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒரு சில பார்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ், கார்னர், axis, apex or vertex. ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பார்ட்ஸ் காட்டுறேன், பாத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேஸ்னு சொல்றோம். பேஸ் எதை சொல்றோம்னா இங்க அடிபாகம் இருக்குல்ல, இந்த அடிபாகம் மேல்பாகம் இந்த ரெண்டையும் எது சொல்றோம்னா பேஸ்னு சொல்றோம். அடுத்தது ஃபேஸ். ஃபேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முகப்பு தோற்றம். ரெண்டு பேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது இந்த முகப்பு தோற்றம், இதை தான் வந்து ஃபேஸ்னு சொல்றோம். அடுத்தது எட்ஜ். எட்ஜுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபேஸ், இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ், இந்த ரெண்டு ஃபேஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா எட்ஜ்னு சொல்றோம். இது எட்ஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்னர். இரண்டுக்கும் மேற்பட்ட எட்ஜஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் கார்னர்னு சொல்றோம். இப்ப இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இந்த 3 எட்ஜ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றோம்னா கார்னர், கார்னர்னு சொல்றோம். அடுத்தது ஆக்சிஸ். ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மைய கோடு, கண்ணுக்கு தெரியாத இமேஜினரி லைன், கண்ணுக்கு தெரியாத இமேஜினரி லைன் மையத்து வழியா ஆப்ஜெக்ட் உடைய சென்டர் பாயிண்ட் வழியா போகக்கூடிய அந்த லைன் பேர் என்ன சொல்றோம்னா ஆக்சிஸ் லைன் சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸ் சொல்றோம். அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸ் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரமிடுல மட்டும்தான் வரும். இந்த பிரமிடினுடைய உச்சி, பிரமிடு உச்சி இருக்கு இல்லையா, இந்த உச்சி மலையினுடைய உச்சி என்ன சொல்லுவோம் அப்பெக்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த பிரமிடினுடைய உச்சியை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸ் சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பிரிசம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்றையும் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா axis perpendicular to HP and parallel to VP. axis perpendicular to HP and parallel to VP. இது எப்படி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ங்கிறது என்ன சொன்னேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு மைய கோடு, இமேஜினரி லைன் சொன்னேன். அந்த லைன் ஆனது VP ல இருந்து எப்படி இருக்குது அண்ட் HP ல இருந்து எப்படி இருக்குது, அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டினுடைய நிழல் தோற்றம் எப்படி இருக்கும். நிழல் தோற்றத்துல என்னென்ன வியூ வரைய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. சம்டைம்ஸ் ஒரு சில கண்டிஷன் என்ன பண்ணுவோம்னா சைடு வியூ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. ஒவ்வொரு கண்டிஷன்லயும் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் உடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், அதோட டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நாம ப்ரொஜெக்ஷன் படிக்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
axis perpendicular to HP and parallel to VP. axis அப்படிங்கிறதுங்க ஆப்ஜெக்ட் உடைய மைய கோடு. இந்த மைய கோடு எப்படி இருக்கு? HP க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அண்ட் VP க்கு parallel இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த பொசிஷன்ல இருக்கு. இந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் axis perpendicular to HP. HP இதுவா, இந்த HP க்கு இந்த axis perpendicular. அதே சமயம் axis VP க்கு parallel. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த ஆப்ஜெக்ட் உடைய axis ஆனது VP க்கு parallel இருக்கு, HP க்கு perpendicular இருக்கு. இப்படி இருக்கும்போது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ என்னவா தெரியும், டாப் வியூ என்னவா தெரியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரையறது தான் இந்த கண்டிஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன பார்ப்போம்? ட்ரையாங்குலர் பிரிசம் பார்ப்போம். இந்த ட்ரையாங்குலர் பிரிசம் ஆனது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு HP ஆ இருக்கும்போது, இப்போ இதை வந்து ட்ரையாங்குலர் பிரிசமா வச்சுக்குவோம். இந்த ட்ரையாங்குலர் பிரிசம் இப்படி இருக்கும்போது இதோடைய டாப், இதோடைய பேஸ் எங்க இருந்து பார்க்கும்போது தெரியும்? பேஸ்ங்கிறது என்ன? மேற்பாகம் அடிப்பாகம். இந்த பார்ட் ஆனது எங்க இருந்து பார்க்கும்போது தெரியும்? இப்படி இருக்குதுதான் கண்டிஷன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூல பார்க்கும்போது இந்த பேஸ் மட்டும் தான் தெரியும். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது தான் என்ன பேஸ், என்ன உருவம் அப்படிங்கிறது டாப் வியூல தான் தெரியும், மேல இருந்து பார்க்கும்போது. இந்த டாப் வியூ ஆனது எங்க விழுகும்? கீழே HP ல விழுகும். அப்போ நம்ம எங்க வரையணும்? XY லைனுக்கு கீழே HP ல வரையணும். இது XY லைன் வச்சுக்குவோம். மேல VP அண்ட் கீழே HP. ஓகேவா? இப்போ இதனுடைய பேஸ் எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது? மேல இருந்து பார்க்கும்போது தெரியுது. அப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஆனது டாப் வியூல வரையும். ஓகேவா? அதோடைய பேஸ் மேல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். டாப் எங்க விழுகும்? கீழே HP ல விழுகும். அதனால கீழே HP ல வரையும். 1 2 and 3. அடுத்தது இதோடைய ஃப்ரண்ட் வியூ, முன் தோற்றம், முகப்பு தோற்றம் என்ன ஷேப்ல தெரியும்? அந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல தெரியல. பேஸ் மட்டும் தான் டாப் வியூல தெரியும். இதோடைய ஃபேஸ் எங்க தெரியும்? ஃப்ரண்ட் வியூல தெரியும். அங்க இருந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் வியூல தெரியும். ஃப்ரண்ட் வியூ எங்க வரையும்? VP ல வரையும். அப்ப இங்க இருந்து லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் உடைய ஹைட் கொடுத்துருவாங்க, இந்த பிரிசத்தினுடைய ஹைட் கொடுத்துருவாங்க. இந்த ஹைட்ல இந்த XY லைன் இருந்து வச்சு இங்க வரணும், ஜாயின் பண்ணி வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட், இந்த ப்ரொஜெக்ஷன் ஆன ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ இதுதான் தெரியும். இப்போ இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ், ரெண்டு பேஸ் இல்லையா? இந்த பேஸ்ல இந்த 1 நம்பருடைய வரக்கூடிய 1 வெச்சுக்கோ, இது 1 டேஷ் வெச்சுக்கோ. ஓகேவா? 1 டேஷ் என்னன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இது 1 வெச்சோம்னா இது 1 டேஷ், 2 வெச்சோம்னா 2 டேஷ், 3 வெச்சா 3 டேஷ், 4 வெச்சா 4 டேஷ். அப்ப இந்த 1 நம்பர் கார்னர் வழியா போற 1 டேஷ், இது 2 டேஷ், இது 3 and 3 டேஷ். ஓகேவா? இப்போ ட்ரையாங்குலர் பிரிசத்துடைய டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஆக்சிஸ் perpendicular to HP and parallel to VP. அப்படி இருக்கும்போது இதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ இப்படிதான் தெரியும். இந்த மாதிரி தான் வரையணும். ஓகேவா? பேஸ கீழே வரையணும், ஃபேஸ மேல வரையணும். ஓகேவா? இப்போ இதுலயே வந்து ஒரு 3 விதமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபேஸ் parallel அப்படின்னா இப்படி, அது ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு perpendicular, ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு perpendicular அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்குலர் ஆனது திரும்பி ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு parallel அப்படின்னா இந்த பேஸ் ஆனது இப்படி மேல இருக்கு. அதே ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு perpendicular அந்த பேஸ் இந்த பக்கம் திரும்பி. ஓகேவா? 1 2 3 இது பாத்தீங்கன்னா 2 டேஷ், இது பாத்தீங்கன்னா 1 3 ஒரே லைன் வருது. 1 3 1 டேஷ் 3 டேஷ். ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் இட் சைடு parallel, இது ஒன் ஆஃப் இட் சைடு perpendicular. அதுவே
two base edges equally inclined. Two base edges equally inclined அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த முக்கோணமானது தலைகீழா திரும்பி. Two base edges equally inclined அப்படின்னா 1 2 3 முக்கோணமானது தலைகீழா வரும். Axis length கொடுத்துருவோம். The axis length என்ன length கொடுத்தோம்னா அந்த lengthக்கு அந்த ஃபேஸை வந்து 1 dash 3 3 dash 2 and 2 dash இந்த மாதிரி மூணு டைப் வரலாம். இந்த ஒரு கண்டிஷன்ல ட்ரையாங்குலர் பிரிசம் பாத்தீங்கன்னா இந்த மூணு டைப் வரலாம். ஒன்று வந்து முக்கோணம் நேரா வரையுது, இன்னொரு வந்து முக்கோணத்தை திருப்பி வரையுது, மூணாவது பாத்தீங்கன்னா முக்கோணத்தை தலைகீழா வரையுது. பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ட்ரையாங்குலர் பிரிசம் பார்த்திருக்கோம். இனி சேம் இதே தான். ஓகேவா? இதுல நீ எந்த பிரிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கொயர் பிரிசமோ அல்லது இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரிசம். இந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்றோம்னா ஸ்கொயர் பிரிசம். ஏன் ஸ்கொயர் பிரிசம் சொல்றோம்னா பேஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் இருக்கு. ரெண்டாவது ரெண்டு பேஸ் இருக்கு, ரெண்டு ஸ்கொயர் இருக்கா, அப்ப இதனால வந்து பிரிசம் சொல்றோம், ஸ்கொயர் பிரிசம் சொல்றோம். பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுனால இதை வந்து ஸ்கொயர் பிரிசம் சொல்றோம். இதுல ஸ்கொயர் பிரிசம் பண்ணலாம் ஆர் ரெக்டாங்குலர் பிரிசம் பண்ணலாம். அடுத்தது பென்டகல் பிரிசம், அடுத்து ஹெக்ஸாகன் பிரிசம். இதுல எது ஒரு கேட்டாங்கனாலும் பேஸ் எங்க வரையணும்னா கீழே வரையணும், ஃபேஸ் எங்க வரையணும்னா மேல வரையணும். சிம்பாலிக்கா இன்னும் சிம்பாலிக்கா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பர்பண்டிகுலர்ன்ற வார்த்தை எங்க எந்த பிளான் இருக்கோ அந்த பிளான்ல வந்து நீ பேச வரையணும். கொஞ்சம் புரிஞ்சுக்க சிரமமா இருக்கிறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தடு, இந்த பர்பண்டிகுலர்ன்ற வார்த்தை பர்பண்டிகுலர் எந்த பிளான்ல இருக்கோ அந்த பிளான்ல ஆப்ஜெக்ட் உடைய பேஸ வரையணும். அடுத்து அதுக்கு ஆப்போசிட் பிளான்ல ஆப்ஜெக்ட் உடைய பேஸ வரையணும். ஓகேவா? இப்போ இதுல நீங்க ஆப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும், மற்றபடி சேம் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ ஒரு சம்மு மாதிரியே நான் ஒன்று போட்டு காட்டுறேன், கிவன் டேட்டா போட்டு அதை என்னன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்டகல் பிரிசம் of base 30 mm, axis length ரூபா, சம்டைம் ஆட்டிடியூட்னாலும் இருக்கலாம், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஆக்சிஸ் லென்த் 65 mm, ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் பேஸ், standing on its base on HP, standing on its base on HP, base ஆனது HP ல ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இப்போ கண்டிஷன் சொல்றாங்க, axis perpendicular to HP and parallel to VP to draw a projection. இதுதான் சம்மே. கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஒரு 2-3 லைன்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா இருக்கும். நீங்க அதை என்ன பண்ணணும்னா கொஸ்டினை நல்லா படிச்சுக்கிட்டு 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடா படிச்சீங்கன்னா புரியும். படிச்சுக்கிட்டு கிவன் டேட்டாஸ் மட்டும் குறிக்கி எடுத்துக்கணும். என்ன ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் உடைய ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன அளவு அப்படின்னு படிச்சுட்டு அடுத்து அது என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத அதை படிச்சுக்கிட்டு லாஸ்டா என்ன கேட்கலாம் இதை மட்டும் தெளிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பென்டகல் பிரிசம், பிரிசத்துடைய அளவு கொடுத்த பேஸ் 90 கொடுக்கலாம். ரெண்டாவது அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, பர்பண்டிகுலர் டு ஹெச்பி. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பர்பண்டிகுலர் வார்த்தை எந்த பிளான் இருக்கோ அங்க பேஸ் வரைக்கும். பர்பண்டிகுலர் டு ஹெச்பி இருக்கிறதுனால பர்பண்டிகுலர் டு ஹெச்பி, அப்போ ஹெச்பி கீழே பேஸ் வரைக்கும், மேல பேஸ் வரைக்கும். ஓகேவா? உங்களால் அந்த கண்டிஷனை படிச்சு புரிஞ்சிக்க முடியாதவங்க, கொஞ்சம் டஃபா இருக்கிறவங்க நீ இந்த மாதிரி ஷார்ட்கட்டா புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு சம்டைம் பர்பண்டிகுலர் வார்த்தை வராம parallel to VP அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா parallel ஆப்போசிட் பிளான், parallel to VP வந்துன்னா அப்போ HP ல வரையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். XY மேல VP கீழே HP.
ஓகேவா? எக்ஸாக்ட் வரைஞ்சிட்ட ரெஃபரன்ஸ் லைன் மேல விபி கீழே ஹெச்பி எழுதிட்டேன். இப்போ என்ன ஆப்ஜெக்ட்னா பென்டகன் பிரிசம். பர்பெண்டிகுலர் டு ஹெச்பினால ஹெச்பில பேஸ் வரையணும். ஹெச்பில பேஸ் வரையணும். ஓகேவா? அப்போ கீழே வந்து பென்டகன் வரையணும். ஓகேவா? பென்டகன் இதுக்கு நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5. அடுத்து இது வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டணும். இதனுடைய டாப் பிரிசம் அப்படிங்கிறதுனால பிரிசம்ன்ற வார்த்தை வந்திருக்கா? பிரிசம் இருந்ததுனாவே அதனுடைய முகப்பு தோற்றம் என்னவா இருக்கும்? ரெக்டாங்குலரா இருக்கும். ஓகேவா? அதே பிரமிடா இருந்ததுன்னா அதனுடைய முகப்பு தோற்றம் முக்கோணமா இருக்கும். ஓகேவா? பிரிசம் அண்ட் பிரமிடு ரெண்டே வித்தியாசம் தான். அதனுடைய முகப்பு தோற்றம் பிரிசத்துக்கு வந்து ரெக்டாங்குலரா இருக்கும், பிரமிடுக்கு வந்து முக்கோணமா இருக்கும். இந்த ரெண்டு தான் வந்து வித்தியாசம் பிரிசமுக்கும் பிரமிடுக்கும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு எட்ஜையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அதோட கைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பிரிசத்துடைய இந்த கைட்டு பார்த்தீங்கன்னா 65. அப்போ பேஸ்ல இருந்து 65 மார்க் பண்ணி பண்ணிட்டு இது நம்பர் ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்கு. இதுக்கு 1 னா 1 டேஷ், இது 5 5 டேஷ், 2 2 டேஷ், 4 4 டேஷ், 3 and 3 டேஷ். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, இதுதான் பென்டகன் பிரிசத்தினுடைய ப்ரொஜெக்ஷன். இதுல நீ ஆப்ஜெக்ட் மட்டும் மாறிட்டே இருக்கலாம். பென்டகனா இருக்கலாம், ஹெக்ஸாகனா இருக்கலாம், ஆர் சிலிண்டரா கூட இருக்கலாம். சிலிண்டரா இருந்துச்சுன்னா என்ன வரும்? பென்டகன் பதிலா சர்க்கிள் வரும். பென்டகன் பதிலா சர்க்கிள் வரும். மேல அதே தான் இருக்கும், கீழே மட்டும்தான் ஆப்ஜெக்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே, பிரிசத்தை பொறுத்து வரும். இப்போ சர்க்கிள் என்ன பண்ணலாம்? 8 பார்ட் 12 பார்ட் பிரிச்சுக்கோ. 1 2 3 4 5 6 7 and 8. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் தனியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். 1 dash 2, 8 2 dash 8 dash 3, 7 3 dash 7 dash 4, 6 4 dash 6 dash 5 and 5 dash. ஓகேவா? இது சிலிண்டர். இந்த சம் நான் போட்டு காட்டிக்கிறது சிலிண்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ் கீழே வரும், ஃபேஸ் மேல வரும். ஓகேவா? என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானோ, பென்டகன்னா கீழே பென்டகன், ஹெக்ஸாகன்னா கீழே ஹெக்ஸாகன், சிலிண்டர்னா கீழே சர்க்கிள், அதே மாதிரி ட்ரையாங்கிள்னா கீழே ட்ரையாங்கிள், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள்னா கீழே ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். இது மட்டும் தான் மாறிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் வியூ வந்து அப்படியே ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பிரிசம். இதே கண்டிஷன்ல பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிட், பென்டகன் பிரமிட், ஹெக்ஸாகன் பிரமிட், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் பிரமிட் and last one கோன். இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சேம் என்ன இருக்கும்? கீழே இருக்கிறது எல்லாம் அதே தான், மேல மட்டும் தான் மாறும். மேல ஏன் மாறுது? மேல இருக்கிற முகப்பு தோற்றம் மாறுது. இப்போ இது பிரிசம், இது பிரமிட். ஓகேவா? இது பிரிசம், இது பிரமிட். பிரிசத்தினுடைய ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னா இது ரெக்டாங்குலர் ஷேப்பா இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே மேல வீட்டில ரெக்டாங்குலர் மட்டும் தான் பார்த்தோம். அடுத்து அதே பிரமிடா இருந்துச்சுன்னா பேஸ் கீழே ஒரே பேஸ் இருந்தாலும் வந்து கீழே வருது. ஓகேவா? மேல இருந்து பார்க்கும்போது இந்த பேஸ் என்னங்கிற உருவம் கீழே தெரியும், அதனால கீழே வரைஞ்சுக்கிறோம். அடுத்தது முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூல இது என்னவா தெரியும்? முக்கோணமா தெரியும். பிரமிடுக்கு முக்கோணமா தெரியும். அப்போ உங்களுக்கு பிரிசத்திலையும் பிரமிட்ல என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேம் அதே தான். என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானோ அதே ஆப்ஜெக்ட் இங்க வரைக்கும், என்ன கொடுத்துருக்கானோ அதை கீழே வரையணும். ஹெச்பில மேல வந்து என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிது. ஓகேவா? எந்த ஆப்ஜெக்ட் இருந்ததுனாலும் சென்டர் லைன் ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிட்டு இந்த ஆக்சிஸ் லைன் 65 or 70 என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்டுக்கு வச்சுட்டு அப்பாக்ஸ் பாயிண்ட் ஓன் குடிச்சிட்டு இதே போகணும். இப்போ நான் போட்டது பார்த்தீங்கன்னா கோன். இப்போ போட்டுக்கிற ஆப்ஜெக்ட் பேர் என்னன்னு கோன். கீழே சிலிண்டருக்கு எல்லாம் இருக்கு பேஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து கோன் சொல்லுவோம். இதுல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றா மாறலாம். பிரமிட்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா மாறலாம். இது வந்து கீழே ட்ரையாங்கிள் வரலாம். எந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் மையப்புள்ளி கண்டுபிடிச்சு இந்த மையப்புள்ளி கூட ஜாயின் பண்ணிட்டு இந்த ஓ பாயிண்ட் நேரம் பொசிஷன் பண்ணி தான் அபெக்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஓகேவா? இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். அடுத்து இது ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிரமிட் ஆர் பென்டகன் பிரமிட்
அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஹெக்ஸாகன் பிரமிட். இது பார்த்தீங்கன்னா சேம் ஹெக்ஸாகன் பிரமிட். பேஸ் என்னவா இருக்கும்? ஹெக்ஸாகன் ஷேப் இருக்கா? 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்கிறதுனால இதை ஹெக்ஸாகன் சொல்றோம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, முகப்பு தோற்றம் முக்கோணம் இருக்கிறதுனால பிரமிட்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து ஹெக்ஸாகன் பிரமிட். இந்த ஹெக்ஸாகன் பிரமிட் வரணுமா? இந்த ஹெக்ஸாகன் பிரமிட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகன் பிரமிட்ல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு சென்டர் பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா O கிடைக்கும். இந்த O பாயிண்ட் நேரா மேல பொசிஷன் பண்ணோம்னா அபெக்ஸ். பேஸ்ல இருந்து என்ன கைட் கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்டை வச்சு அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்க. பண்ணிட்டு கார்னர் எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கோ. நம்பர் 1 2 3 4 5 6 எட்ஜஸ்க்கெல்லாம் நம்பர் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு எட்ஜஸையும் பொசிஷன் பண்ணி கொண்டு வரலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஹெக்ஸாகன் பிரமிடினுடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. இந்த ஹெக்ஸாகன் பிரமிட் இருக்கு இல்லையா, இந்த ஹெக்ஸாகன் பேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முக்கோணம் இருக்கு. இதை வந்து ஹெக்ஸாகன் பிரமிட் சொல்றோம். இதனுடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு? முக்கோணமா இருக்கா? அதுதான் ஃப்ரண்ட் வியூ, முக்கோணம் வரைஞ்சிக்கணும். இதனுடைய டாப் வியூ மேல இருந்து பார்க்கும்போது இதனுடைய டாப் வியூ எப்படி தெரியும்? இந்த ஹெக்ஸாகன் பேஸ் அப்படியே தெரியும். அதனால ஹெக்ஸாகன் வரைஞ்சிக்கணும். இதே ஆப்ஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் இட் சைட் பர்பெண்டிகுலர், இது ஒன் ஆஃப் இட் சைட் பேரலல்னு சொல்றோம். அல்லது ரெண்டாவது ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ஆன் த கிரவுண்ட். ட்ரையாங்குலர் ஃபேஸஸ்ங்கிறது இதுதான் ட்ரையாங்குலர் ஃபேஸ். இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு வந்ததுன்னா இப்போ நாம வரைஞ்சிருக்கிறோம். இதுவே டூ பேஸ் எட்ஜஸ் பர்பெண்டிகுலர், பர்பெண்டிகுலர்னு வார்த்தை வந்துச்சுன்னா கீழே எக்ஸாம் எப்படி வரையணும்னா இதே எக்ஸாம் திருப்பி வரையணும். அவ்வளோதான். டூ பேஸ் எட்ஜஸ் ஆர் பர்பெண்டிகுலர், டூ சைட்ஸ் பர்பெண்டிகுலர் சொல்றீங்களா? இது சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணிக்க. O பாயிண்ட் 1 2 3 4 5 and 6. ஓகே, இந்த O பாயிண்ட நேரா மேல பொசிஷன் பண்ணி இது அபெக்ஸ் கண்டுபிடிச்சுங்க. அபெக்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டூ பேஸ் எட்ஜஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த நேரா இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்படி திருப்பி வரைகிறோம். அவ்வளோதான். கீழே மட்டும் தான் திருப்பி வரைகிறோம். மேலே எல்லாம் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பார்த்தோம். என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்? பிரிசத்துக்கு கீழே ஒரு 5 ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அடுத்தது பிரமிடு கீழே ஒரு 5 ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி தான் நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பினா அந்த ஆப்ஜெக்ட் ஆனது இப்படி இருக்கும். அது இப்போ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு விபி, விபிக்கு பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விபி பர்பெண்டிகுலர் டு விபி. இப்போ இது வந்து ஆக்சிஸா ஆப்ஜெக்டுடைய மைய கோடு ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸ் ஆனது விபிக்கு எப்படி இருக்குது? இது விபி, விபிக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது, ஹெச்பிக்கு பேரலா இருக்கு. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து செகண்ட் கண்டிஷன். ஆக்சிஸ் perpendicular to HP and parallel to VP. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதனுடைய பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் ஆனது எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது? முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூல தெரியும். அப்ப இதனுடைய பேஸ் எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது? மேல டாப் வியூ. மேல இருந்து பார்க்கும்போது டாப் வியூல அந்த பேஸ் தெரியும். ஓகே, அப்ப பேஸ் எங்க வரையறோம்? கீழே ஹெச்பில வரையறோம். பேஸ் எங்க வரையறோம்? விபில. முன்னாடி தெரியுறதுனால விபில முன்னாடி வரையறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கும் செகண்ட் கண்டிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய பேஸ் மேல போயிடும், மேல இருக்கக்கூடிய பேஸ் கீழே வரும். ஓகேவா? அது மட்டும் தான் மாறும், வேற எதுவுமே மாறும். ஓகேவா? XY மேல விபி கீழே ஹெச்பி. ஃபார் எக்ஸாம்பிள் பென்டகன் பிரிசம் வே. இப்போ பென்டகன் எங்க வரையணும்? நான் ஷார்ட்கட் சொன்ன மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இல்லையா, பர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தை எந்த பிளான் இருக்கோ அங்க ஆப்ஜெக்டை வரையணும். இப்போ இங்க பர்பெண்டிகுலர் ஹெச்பில இருந்தது, அதனால கீழே ஹெச்பில வரைஞ்சோம். இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ செகண்ட் கண்டிஷன்ல பர்பெண்டிகுலர் வார்த்தை விபில இருக்கு. அப்ப எங்க வரையணும்? மேல விபி, XY லைனுக்கு மேல விபில வரையணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்டகன் பிரிசம் வே. பென்டகன் எங்க வரையும்? மேல வரையும். பென்டகனை மேல வரையும். 1 2 3 4 5.
ஓகேவா? இது லைனாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஆக்சிஸ் கைட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஆக்சிஸ் கைட் பார்த்தீங்கன்னா பேஸ் இருந்துக்குது மார்க் பண்ணுவோம். இதில் என்ன நம்பர் ஒரு 1 டேஷ், இது சேம் அங்கே பார்த்தோம் அதே மாதிரி தான் 5 டேஷ், இது வந்து 2 டேஷ், இது 4 டேஷ், 3 அண்ட் 3 டேஷ். இதில் வேணா ஆப்ஜெக்ட் வேணா பொசிஷன் மாறி இருக்கலாம். இப்போ இது வந்து 2 sides parallel, 2 sides one of its side parallel, அது one of its side perpendicular, one of its side perpendicular வந்துச்சுன்னா அந்த பெண்டகன் வந்து திரும்பி எடுத்துட்டோம். பேஸ் இல்லையா, இந்த பேஸ் ஆனது இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா இது வந்து one of its side perpendicular சொல்றது. one of its side parallel, இது one of its side perpendicular. இது one of its side parallel எப்படி வரும், one of its side perpendicular னா இப்படி வரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்ததுக்கு செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும், மட்டும்தான் மாறும், வேற எதுவுமே மாறும். ஓகேவா? சரி, இதுலயே வந்து பிரமிடா இருந்துச்சுன்னா, செகண்ட் கண்டிஷன்ல பிரமிடா இருந்துச்சுன்னா என்ன மாறும், மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், கீழே இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் பதிலாக என்ன வரும், ட்ரையாங்குலர் வரும். ரெக்டாங்கிள் பதிலாக ட்ரையாங்குலர் வரும். ஓகேவா? இந்த சென்டர் லைன் ஆக்சிஸ் லைனை போட்டுட்டு இது வந்து பென்டகனல் பிரமிட். இதுவும் பென்டகனல் பிரமிட் தான். மையப்புள்ளி கண்டுபிடிச்சு ஓ பாயிண்ட் இருக்கணும். இதுலேயே அப்படிதான் மையப்புள்ளி கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த ஓ பாயிண்ட் நேரம் போகும்போது ஆக்சிஸ் லைன், இந்த ஓ பாயிண்ட் நேரம் ஆக்சிஸ் அப்பெக்ஸ் கண்டுபிடிச்சு அப்பெக்ஸ் வழியா ஜாயின் பண்ணுது. ஓகேவா? இது வந்து பென்டகனல் பிரமிட். பென்டகனல் பிரமிட் ரெண்டாவது கண்டிஷன் இருக்கும்போது பென்டகனல் பிரமிட் இந்த பொசிஷன் வரும். இனி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும், மற்றபடி அதர்வைஸ் கண்டிஷன் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன்ல சேம் இதே தான். ஆப்ஜெக்ட் உருவெல்லாம் மேலே வரும், பிரிசமா இருந்தால் செவ்வகம் கீழே, பிரமிடா இருந்தால் முக்கோணம் கீழே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பிரிசம்னா மேலே பிரிசம்னா செவ்வகம், பிரமிட்னா முக்கோணம். செகண்ட் கண்டிஷன்ல கீழே என்னவாகுது, பிரிசமா இருந்தா செவ்வகம், பிரமிடா இருந்தா முக்கோணம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே தான் இந்த ஷார்ட்கட் மெத்தட். பர்பெண்டிகுலர் வார்த்தை எங்க இருக்குதோ அங்க பேஸ் உடையணும். பர்பெண்டிகுலர் வார்த்தை எங்க இருக்கோ அங்க பேஸ் உடையணும். அந்த பிளான்ல பேஸ் உடையணும். அது ஒன்று. பிரிசம்னா செவ்வகம், பிரமிடுனா முக்கோணம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா உடைக்கலாம். ஓகேவா? 2 கண்டிஷன் முடிஞ்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஸ் parallel to both VP and HP. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, இப்படி நேரா இருந்துச்சு, ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு HP. ரெண்டாவது கண்டிஷன்ல ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு VP இப்படி இருக்கு. இப்போ மூணாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஸ் parallel to both the planes, parallel to both VP and HP. HP க்கும் parallel இருக்கு, VP க்கும் parallel இருக்கு. அப்படி இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கும்போது பாருங்க, ஆக்சிஸ் ஆனது VP-க்கும் parallel இருக்கு, HP-க்கும் parallel இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதனுடைய பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் இதை எங்க பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இப்படி இருந்துச்சு, மேல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, கீழே HP-ல வரைஞ்சிடும். ரெண்டாவது கண்டிஷன்ல இப்படி இருந்துச்சு, முன்னாடி இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, அதனால ஃப்ரண்ட் வியூல வரையும். இப்போ மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, இப்படி இருக்கும்போது எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது, சைடு வியூல இருந்து தான் தெரியுது. ஃப்ரண்ட் வியூலையும் பேஸ் தான் தெரியுது, டாப் வியூலையும் பேஸ் தான் தெரியுது. அப்போ இந்த பேஸ் ஆனது எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது, சைடு வியூல. சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது பார்க்கும்போது தான் இதனுடைய பேஸ் தெரியும். அப்போ இந்த மூணாவது கண்டிஷன் எத்தனை படம் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படம் வரையணும். நம்ம லாஸ்ட் செமஸ்டர் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணோம்,
பிளஸ் குறி போட்டுட்டு பிளஸ் குறியில ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ வரைக்கும் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும்போது ஆப்ஜெக்ட் உருவமானது சைடு வியூல தான் தெரியும். அப்போ இது சைடு வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, இது சைடு வியூ. சரி, இப்போ ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பிரிசம் என்ன பிரிசம் வச்சுக்கலாம்? ட்ரையாங்குலர் பிரிசம் வச்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்குலர் பிரிசத்துல பேஸ் கொடுத்துட்டா, ஆக்சிஸ் லைன் கொடுத்துட்டா, ஸ்டாண்டிங் ஆன் இட் பேஸ், ஆக்சிஸ் இந்த கண்டிஷன் மாதிரி, ஆக்சிஸ் parallel to both VP and HP and draw a projection. இதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் கண்டிஷன் படிச்ச உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சிஸ் parallel to போத்னா ரெண்டு பிளானுக்கும் போத் பேரலல் போது அப்படியே பேஸ் எங்க தெரியும்? சைடு வியூல தெரியும். ஃப்ரண்ட் வியூலயும் டாப் வியூலயும் அந்த ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். ஃபேஸ் என்ன? பிரிசம்னா ரெக்டாங்கிள், பிரமிட்னா ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இந்த சைடு வியூல ட்ரையாங்கிள் பிரிசம்னா அப்ப ட்ரையாங்கிள் சைடு வியூ வரும். ஒன், டூ, த்ரீ. ஓகேவா? இப்போ இதோடைய ஃப்ரண்ட் வியூ வரையணும். சைடு வியூ வரைஞ்சிட்டோம், பேஸ் தெரியும். இப்போ இதோடைய ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணணும்னா, இந்த லைன் பொசிஷன் பண்ணுங்க. அடுத்தது இந்த லைன் பொசிஷன் ஒரு 10 or 20 mm கழிவு ஃபர்ஸ்ட் லைன் வந்து இது ஒரு பேஸ். இங்க இருந்து ஆக்சிஸ் ரைட் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 65. அப்போ இந்த பேஸ்ல இருந்து 65 தள்ளி ஒரு லைன் வரையணும். இப்போ இது 2 dash, இது 1, 3, 1 dash, 3 dash, 1 dash, 3 dash. இதோட ஃப்ரண்ட் வியூ. அடுத்து இதோட டாப் வியூ வரையணும். டாப் வியூ வரையறது என்ன பண்ணலாம்னா, இந்த 0 பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றீங்கன்னா 45 டிகிரிக்கு ஒரு மெட்ரல் லைன் வரையணும். 45 டிகிரிக்கு 45 டிகிரில ஒரு மெட்ரல் லைன் வரையணும். மெட்ரல் வரைஞ்சு என்ன பண்ணா, இந்த லைன் பாயிண்ட் ஒரு பொசிஷன் பண்ணிங்க, இந்த 2 ஒரு பாயிண்ட் பொசிஷன் பண்ணிக்கோ, இந்த 1 ஒரு பாயிண்ட் பொசிஷன் பண்ணிக்கோ. இந்த மெட்ரல் லைன்ல டச் பண்ணிச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கேல் வச்சு இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன். ஓகேவா? புரிஞ்சுதா? இதோட டாப் வரையறது எப்படின்ட்டு மெட்ரல் லைன் 45 டிகிரி வரைஞ்சுக்கிறோம். மெட்ரல் லைன்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் பொசிஷன் பண்ணி மெட்ரல் லைன்ல டச் பண்ண புள்ளியில இருந்து மறுபடியும் ரைட் சைடு வரையணும்னா நமக்கு இது என்ன ஆகணும்னு தெரியும். அடுத்து ஃப்ரண்ட் வியூல இருந்து இந்த பொசிஷன் பண்ணுங்க. அடுத்து இதையும் பொசிஷன் பண்ணோம்னா நமக்கு டாப் வியூடைய எட்ஜஸ் கிடைக்கும். இதை மட்டும் டாப் பண்ணுங்க. இதை மட்டும் டாக் பண்ணிக்க. இதுக்கு என்ன வரும்? 3 dash, இது 2 dash, இது 1 dash. ஓகேவா? இது வந்து தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன்ல ட்ரையாங்குலர் பிரிசமா இருந்ததுன்னா ஆக்சிஸ் parallel to both the plan, எல்லா ரெண்டு பிளானுக்கும் parallel இருந்துச்சுன்னா அதுக்கு மொத்தம் 3 வியூ வரையணும். இந்த 3 வியூ தான் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ. சைடு வியூல தான் பேஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல HP ல பேஸ் வரையணும். நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பர்பெண்டிகுலர் டு HP ல HP ல பேஸ் வரையணும். ரெண்டாவது கண்டிஷன் பர்பெண்டிகுலர் டு VP-ங்கிறதுனால VP ல வரையணும். மூணாவது கண்டிஷன் parallel to both VP and HP-ங்கிறதுனால எங்க வரையணும்? சைடு வியூல வரையணும். ஓகேவா? சைடு வியூல பேஸ் வரையணும். ஃப்ரண்ட் வியூலயும் டாப் வியூலயும் ஃபேஸ் வரையணும். பிரிசத்துல ஃபேஸ் வந்து ரெக்டாங்குலரா இருக்கும். அதே பிரமிடா இருந்துச்சுன்னா இப்போ ட்ரையாங்குலர் பிரமிட் வைக்கும். இந்த ட்ரையாங்குலர் பிரமிட்ல இப்போ ஃபேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்கோணத்துக்கு பார்த்தீங்களா என்ன பண்ணிருப்போம்? ஆப்ஜெக்ட்ல மையப்புள்ளி O கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? இந்த O கண்டுபிடிச்சிட்டு இந்த O பாயிண்ட் நேரா பொசிஷன் பண்ணிட்டு இந்த பேஸ்ல இருந்து ஆக்சிஸ் ரைட் எவ்வளோ 65.
இந்த பேஸ் வந்து 60 தள்ளி புள்ளி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். இங்கேயும் அதே மாதிரி தான். டாப்ல என்ன பண்ணுறோம், இந்த அபெக்ஸ் பாயிண்ட் ஓ இருக்குங்க, நேராக பொசிஷன் பண்ணீங்க. அடுத்து இந்த ஓ பாயிண்ட் கொண்டு வந்து நேராக கொண்டு போவீங்க. இப்போ இங்கே இந்த ஓ கிடைச்சிடும். இது கூட ஓகேவா? இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். தேர்ட் கண்டிஷனில் ட்ரையாங்குலர் பிரமிடு இந்த மாதிரி தான் வரும். 3 படம் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு இன்னும் சிம்பாலிக்காக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்லேயும் 2 படம், மேலே 1 கீழே 1, ஃப்ரண்ட் வியூ 1 டாப் வியூ 1 வரைகிறோம். 3வது கண்டிஷனில் 3 படம். 3 படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்டு சைடு வியூ. ஓகேவா? பிரிசத்துக்கும் பிரமிடுக்கும் உள்ள டிஃபரெண்டாக ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா எங்கே வரும் பேஸ். இந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா நீ என்ன மாதிரி சம்மு கேட்டானாலும் ஈஸியாக போடணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஆப்ஜெக்ட் தான் மாறும். ட்ரையாங்குலர் தான் இங்கே ட்ரையாங்குலர், இங்கே பென்டகன்னா இங்கேயும் பென்டகன். ஓகேவா? இங்கே எக்ஸகன்னா எக்ஸகன். கோன் வந்துச்சுன்னா கோன் வந்ததுன்னா வட்டம். ஓகேவா? கோன் வந்துச்சுன்னா வட்டம். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் மட்டும்தான் மாறுதே தவிர மற்றபடி ஃபேஸ் வந்து சேம் அதே தான். பிரிசமாக இருந்தால் ரெக்டாங்கிள், பிரமிடாக இருந்தால் கோன். ஓகேவா? இப்போ நம்ம 3 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மீதி 2 கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 கண்டிஷன்ஸையும் நான் நடத்துறதை வச்சு நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு உங்கள் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த 2 கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?